சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்வின் சில்வாவின் கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு மனோ கணேசன் கோரிக்கை. பொது நிதியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேகம். நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் குறித்து ஜனாதிபதிக்கு கடிதம். அரசியல் தலையீடு உள்ளதாக யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. திருகோணமலை துறைமுகத்தில் வரலாற்று சாதனை. ஒரே நாளில் நங்கூரமிடப்பட்ட 3 கப்பல்கள். பற்றப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் என்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் பக்தர்கள். வாடகை மகளுதின் சாரதியிடம் மிரட்டி கொள்ளை, 2 கைது. மலேசியாவில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. விதிகளை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அபராதம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை டிட்வா புயலின் பாதிப்புகளை சீர் செய்ய ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பொது நிதி குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வாவுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்த முடியாது என்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை டிட்வா புயலின் பாதிப்புகளை சீர் செய்ய ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே அரசாங்கம் ஒதுக்கிய நிதிகளை ஏறிய செலவுகளுக்கு மாற்றுவதற்கோ அல்லது மறு ஒதுக்கீடு செய்வதற்கோ நாடாளுமன்றம் அனுமதி அளிக்கவில்லை என மனோ கணேசன் கூறியுள்ளார். இதனால் டெல்வின் சில்வா கூறிய கருத்து உண்மையாக இருந்தால் அது நாடாளுமன்ற அனுமதியின்றி பொது நீதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக எடுத்துக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாடாளுமன்ற அனுமதி மற்றும் நிதி விதிமுறைகளை மீறி தேர்தல் நிதியில் ஏதேனும் பரிமாற்றம் மறு ஒதுக்கீடு அல்லது செலவினம் நிகழ்ந்துள்ளதா என்பதை ஆராயுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். தெற்காசியாவின் மிகச்சிறந்த அறிவு பொக்கிஷமாக கருதப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண பொது நூலக ஸ்தாபகர் KM செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டு எரிக்கப்பட்ட அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உயிரிழந்த அருட்கலாநிதி HS தாவிது அடிகள் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிப்பிடும் வகையில் 45 விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் DC அரவிந்த் ராஜ், யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் இத்தையாளன், பொது நூலக பிரதம நூலகர் அருஷியா சிவகரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் J மயூரன், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாண உயர்நீதிமன்ற நீதிபதி AG அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றத்தின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையினரின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்று யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண உயர்நீதிமன்ற நீதிபதியாக AG அலெக்ஸ் ராஜா கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நியமிக்கப்பட்ட நிலையில் கடந்த 31ஆம் தேதி முதல் பதுளை சிவில் மேன்முறையீட்டு உயர் நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கு யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் குறித்த இடமாற்றத்திற்கு பின்னால் புற காரணங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டி
சுட்டிக்காட்டியுள்ளது. சங்க உறுப்பினர்களின் நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் வடமாகாண ஆளுநருக்கு எதிராக நீதிபதி சில உத்தரவுகளை வழங்கியிருந்தமையே இந்த இடமாற்றத்திற்கு காரணம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அந்த வழக்குகளில் ஆளுநர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்ததாகவும் வடக்கு ஆளுநர் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடியதாகவும் அந்த சங்கம் கூறியுள்ளது. நீதித்துறை சேவைகள் ஆணைக்குழு நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே நீதிபதியின் திடீர் இடமாற்ற விடயத்தை விசாரிக்குமாறு அந்த சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெலிக்கடையில் வாடகை மகளுந்து சாரதி ஒருவரை அச்சுறுத்தி அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிக்கடையில் வாடகை மகளுந்தில் பயணித்த மூவர் சாரதியை அச்சுறுத்தி அவரிடமிருந்து 38,500 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருந்தனர். இது தொடர்பான காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பதிவாக இருந்தன. இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 10 கிராம் 600 மில்லிகிராம் மற்றும் 12 கிராம் 360 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் பல குற்றங்களை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சமூக சமத்துவமின்மையையும் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி வரும் புதிய சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு வெறுமனே பாடத்திட்ட திருத்தங்களை மட்டும் மேற்கொள்வது போதாது என்றும் அதற்கு அப்பால் சென்ற ஆழமான கட்டமைப்பு ரீதியிலான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு இடையிலான பொருத்தமின்மை மற்றும் அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்காக நீண்டகாலம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஆகியவையே நாட்டின் பொருளாதார சவால்களுக்கு முதன்மை காரணம் என ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த பல தசாப்தங்களாக தொழில்நுட்ப திறன்கள் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றால் நாட்டின் கட்டமைப்பு ரீதியிலான அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க இயலாது போயுள்ளது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இலவச கல்வியின் உண்மையான நோக்கம் என்பது வெறும் தொழிலாளர் படையை உருவாக்குவது மட்டுமல்ல எனவும் ஜனநாயக சமூகத்தை வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அரசியல் விழிப்புணர்வும் ஒழுக்கமும் விமர்சன ரீதியான சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட சிறந்த குடிமக்களை உருவாக்குவதே அதன் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்களை எதிர்கொள்ள வேண்டுமாயின் மாணவர்களிடையே டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் கல்வி அறிவையும் இணையவழி பாதுகாப்பையும் பலப்படுத்துவது மிக அவசியம் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை துறைமுகத்தின் வரலாற்றில் முதன்முறையாக கடந்த 29ஆம் தேதி 3 கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டதுடன் அதிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. திருகோணமலை துறைமுகத்தில் கடந்த 29ஆம் தேதி ஏஎல் பேங்காக் என்ற கப்பலிருந்து மன்னார் காற்றாலை மின் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படவிருந்த 5 காற்றாலைகள் இறக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் மற்றொரு கப்பல் துறையில் துபாயிலிருந்து மறு ஏற்றுமதிக்காக கொண்டுவரப்பட்டு 17,000 டன் கட்டுமான எஃகு கம்பிகள் இறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 55,000 தொன் நிலக்கரியும் இறக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை இலங்கை துறைமுக அதிகார சபையின் வதிவிட மேலாளர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். 3 கப்பல்கள் ஒரே நேரத்தில் துறைமுகத்திற்கு வந்து நங்கூரமிட்டு பணிகளை மேற்கொண்டது இதுவே முதல் முறை என சரத்குமார் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் விழா இன்று இடம்பெற்று வருகின்றது. வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் அம்மனுக்கு சிறப்புமிக்க ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த வைகாசி விசாகத்தில் வற்றப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்தில் வருடாந்த பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. காட்டா விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் விழாவை தொடர்ந்து மணப்பண்டமானது வற்றப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணகியம்மனுக்கான பொங்கல் விழாவானது ஆரம்பமாக இடம்பெற்று வருகிறது. இந்த பொங்கலை முன்னிட்டு பாச்சம்பு, தீச்சட்டி, காவடி, தூக்க காவடி என பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். பொங்கலுக்கென வருகை தரும் மக்களுக்கென அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு கடமைகளில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
நுவரெலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவு உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரேலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்டு சோற்று பொதியினை உட்கொண்ட 8 பேர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 8 பேருக்கும் வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தற்போது உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் ஆபத்தான எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நுவரேலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் மாநில அரசு மருத்துவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு முதல்கட்ட கலந்தாய்வில் நிரம்பாத 151 இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 415 அரசு உயர் சிறப்பு மருத்துவ இடங்களில் 50% இடங்கள் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கும் நோக்கில் இந்த இடங்களில் படிக்கும் மருத்துவர்கள் தங்களின் ஓய்வு காலம் வரை அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற பிணை பத்திரமும் பெறப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் 115 இடங்களுக்கான முதற்கட்ட கலந்தாய்வில் 68 இடங்கள் மட்டுமே நிரம்பியதாகவும் மீதமுள்ள இடங்களை நிரப்ப 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்படவிருந்த நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசின் வாதங்களை நிராகரித்து நிரம்பாத 151 இடங்களையும் மத்திய தொகுப்புக்கு வழங்குமாறு தீர்ப்பளித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் முதல்கட்ட கலந்தாய்வுக்கு பின் தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படும் போது அந்த இடங்கள் உடனடியாக நிரம்பிவிடும் எனவும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு வாய்ப்பளிக்காமல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளமை அநீதி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட குறித்த இடங்கள் மத்திய தொகுப்புக்கு சென்றால் தமிழக அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைகளை வழங்க தகுதியான மருத்துவ வல்லுநர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த 151 இடங்களையும் அகில இந்திய தொகுப்பு வழங்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேன்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் இணையதள பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமியர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு மலேசிய அரசு இன்று முதல் தடை விதித்துள்ளது. அரசின் இந்த புதிய விதிமுறைகளை பின்பற்ற தவறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு சுமார் 24 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மலேசிய அரசாங்கம் எச்சரித்துள்ளது. மலேசியாவில் இன்று முதல் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முயற்சியை மலேசிய அரசு முன்னெடுத்துள்ளது. அதன்படி சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டாயமாக வயது சரிபார்ப்பு முறைகளை செயல்படுத்த வேண்டும் மற்றும் 16 வயதிற்குட்பட்டோர் கணக்குகளை தொடங்க தடுக்க வேண்டும் ஆகிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. விதிகளை பின்பற்ற தவறு நிறுவனங்களுக்கு 24 கோடி வரையில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, பிரேசில் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளும் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாட்டுகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமியர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருகிறது. இது குறித்து மெட்டா நிறுவனத்தின் கொள்கை இயக்குநர் கிளாரகோ கூறுகையில், இத்தகைய முழுமையான தடை 15 வயதினரை முறைப்படுத்தப்படாத இணைய பாகங்களுக்கு தள்ளிவிடும் எனவும் எச்சரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்வின் சில்வாவின் கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு மனோ கணேசன் கோரிக்கை. பொது நிதியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேகம். நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் குறித்து ஜனாதிபதிக்கு கடிதம். அரசியல் தலையீடுகள் உள்ளதாக யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. திருகோணமலை துறைமுகத்தில் வரலாற்று சாதனை. ஒரே நாளில் நங்கூரமிடப்பட்ட 3 கப்பல்கள். பற்றாப்பள்ளி கண்ணகி அமராலயத்தின் பொங்கல் என்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் பக்தர்கள். வாடகை மகளுதின் சாரதியிடம் மிரட்டி கொள்ளை, 2 கைது. மலேசியாவில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. விதிகளை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அபராதம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.